திருமணம் செய்வதாக சொல்லி உறவு வச்சுக்கிறாரு. பின்னாடி திருமணம் செய்ய மறுத்துறார். இது வெறும் ப்ராமிஸ் பிரீச்ல வருமா? அல்லது இது குற்றமாக மாறுமா? ஒவ்வொரு வழக்கிலும் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த முக்கியமான கேள்விக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு சமீபத்தில ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய மரணத்திற்கு பிறகு தனது குழந்தையோட வசிச்சுட்டு வரார். 2022ல குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் வேலைக்கு சேர்ந்ததாகவும், பின்னர் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னிடம் தொடர்ந்து 2 ஆண்டுகள் உடலுறவுல ஈடுபட்டதாகவும் அந்த பெண் புகார் கொடுக்கிறார். பின்னர் அவர் திருமணம் செய்ய மறுத்ததாக கூறி அந்த புகாரில் அவர் மீது பிஎன்எஸ் செக்ஷன் 318 கிளாஸ் 2, 69 பிஎன்எஸ் 351 கிளாஸ் 2 அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுது. அவர் என்ன பண்ணுறாரு, இதை குவாஷ் செய்கிறதுக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 528 கீழே ஹைகோர்ட்டுக்கு வரார். அப்போ அவருடைய வாதம் என்ன அப்படின்னா, இது 2 பெரியவர்கள், அதாவது அந்த பெண்மணியும் ஒரு குழந்தையை பற்றி ரொம்ப பெரியவர்களாக இருக்கிறாங்க, நல்லா மெச்சூர்டாக இருக்காங்க. அப்போ இது 2 பெரியவர்களுக்கு இடையிலான ஒரு கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப். திருமணம் செய்ய முடியாமல் போனது மட்டும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக இங்கே மாறிடாது அப்படின்றதான் அவர் எடுத்து வைத்த வாதம். ஆனால் கோர்ட் என்ன சொன்னது அப்படின்னா, அவர் திருமணம் செய்வதாக கூறி வாக்குறுதி ஆரம்பத்திலிருந்தே பொய்யானதாக இருந்து அந்த வாக்குறுதியை நம்பி தான் அந்த பெண் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு கன்சென்ட் கொடுத்தார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா அந்த கன்சென்ட் இட் செல்ஃப் டிசெப்ஷனால் பாதிக்கப்பட்டதாக இருக்கலாம். அதனால் இது கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு மட்டும் சொல்லி வழக்கை ஆரம்பத்திலேயே குவாஷ் செஞ்சிட முடியாது. முக்கியமாக அந்த மேரேஜ் ப்ராமிஸ் ஆரம்பத்திலிருந்தே உண்மையிலேயே நிறைவேற்றும் எண்ணம் இல்லாமல் செயல்பட்டதா, அல்லது பின்னாடி சூழ்நிலை காரணமாக அது நிறைவேறாமல் போனதா, இதெல்லாம் எவிடன்ஸ் தேவைப்படக்கூடிய கேள்வி அப்படின்னு கோர்ட் சொல்லி, மேலும் ஒரு பெண் மெச்சூராக இருக்காங்க, ஒரு மெச்சூர் உமன் என்பதாலேயே டிசெப்ஷன் இருக்க முடியாது அப்படின்னு கூறிட முடியாது அப்படின்னும் கோர்ட் குறிப்பிட்டது. அதனால் ஃபைனல் ரிப்போர்ட்டில் பிரைமா ஃபேசி மெட்டீரியல் இருப்பதாக கூறி வழக்கை குவாஷ் செய்ய ஹைகோர்ட் மறுத்துட்டு நீங்கள் ட்ரையலை தொடருங்க அப்படின்னு அந்த வழக்கில் சொன்னாங்க. இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் இந்த வழக்கில் அவரை அக்யூஸ்டுன்னு ஃப்ரேம் பண்ணல. ஆனால் குற்றச்சாட்டுகள் ட்ரையலில் எவிடன்ஸ் மூலம் தான் நிரூபிக்க முடியணும். அதாவது இந்த ப்ராமிஸ் ஆரம்பத்திலிருந்தே டிசெப்ஷன், அதாவது இதை நிறைவேற்றக்கூடாதுன்ற காரணத்தினால கொண்டு வரப்பட்டதா, அல்லது வேறு சூழ்நிலை காரணமாக அது மாற்றப்பட்டதா அப்படின்றத ட்ரையலில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திருமணம் செய்வதாக கூறி உறவு ஏற்பட்டது அப்படின்ற ஒரே காரணத்தினால ஒவ்வொரு கேஸும் கிரிமினல் கேஸும் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ப்ராமிஸ் ஆரம்பத்திலிருந்தே ஏமாற்றக்கூடிய நோக்கத்தோடு செயல்பட்டதா, அல்லது கன்சென்ட் அதனால் பாதிக்கப்பட்டதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தீர்ப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன? அதாவது ப்ராமிஸ் டு மேரி தொடர்பான வழக்குகளில் இந்த கோர்ட் கொண்டு வந்து இந்த டிஸ்டிங்ஷன் சரியா? கமெண்ட்டில் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். மேலும் முக்கியமான சட்ட தகவலுக்கு நீங்கள் ஃபாலோ செஞ்சுக்கோங்க.